ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் ஹோம் கிச்சன் சேனல். நம்ம இன்றைக்கி அஜ்மீர் பர்ஃபி இல்லைனா மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம வீட்டிலேயே அவைலபிளாக இருக்க ரொம்ப குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல நான்ஸ்டிக் பேனாக அடி கனமாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அதில் நான் 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கை ஆட் பண்ணிக்கிறேன். 1 லிட்டர் பாலுக்கு நமக்கு 300 கிராம்ஸ் அளவுக்கு பர்ஃபி கிடைக்குங்க. இந்த பாலை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதித்து பொங்க விட்டுறாதீங்க. கொதிக்க ஆரம்பிக்கப்பே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒன்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பாலை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆடை கட்ட விடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி நம்ம பால் சுண்டி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் லெமன் விதை எடுத்துட்டு இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. நிறைய பிழிய வேண்டியதில்லை, ஹாஃப் லெமன் போதும். லைட்டாக தரித்தரியாக நமக்கு இது திரிஞ்சால் போதும். பால் பாதிக்கு பாதியாக சுண்டுறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் ஆனது எனக்கு இது மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். ஏன்னா பாலே ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த கெட்டியாக இருக்க பால் அழகாக ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு மாற ஆரம்பிச்சிடும். விடாமல் ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நமக்கு இது இன்னும் ரெடி ஆகலை. இப்போ நம்ம இதில் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். நான் சுகரும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நான் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். இந்த எல்லோயிஷ் கலர் மாதிரி உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இது அழகாக செட் ஆகுது பாருங்கள். நம்ம ப்ரெஸ் பண்ணால் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி நிற்கிது. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ட்ரே வேணுமோ அதில் நீங்கள் இதை செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் இது மாதிரி பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் இதை செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது லட்டு ஆட்டம் வேணால் உருட்டி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மாதிரி நல்லா எல்லா இடத்தையும் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது க்ரீமியாக தான் இருக்கும். ரொம்ப ஹார்டான பர்ஃபியாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், தட்டின உடனே அழகாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பட்டர் பேப்பர் எடுத்துடலாம். நீங்கள் பட்டர் பேப்பர் இல்லைன்னா சும்மா நெய் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணால் கூட போதும். இப்போ இது உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணுறதை பார்க்குறப்பே தெரியும் இந்த பர்ஃபி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த பர்ஃபி பால்கோவாவை விட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும். இது ரொம்பவே ரிச்சான ரெசிபி. நீங்கள் இதோட பாதாம், பிஸ்தா, நட்ஸ் கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.